சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட் இயர் 2017 ரெகுலேஷன் அதோட ஃபஸ்ட்டு செமஸ்டரோட பேப்பர் வந்து 26th கம்மிங் 26th வந்து மேத்தமெட்டிக்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல்ரெடி நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர், சம் எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர். பட் 26th மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 2017 ரெகுலேஷன் அந்த ரெகுலேஷனோட பேப்பர் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பேப்பரில் இருக்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ், எல்லா சிலபஸ்லேயும் 5 யூனிட்ஸ் இருக்கும். அதில் ஆல்ரெடி 5 யூனிட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸுமே போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் அண்ட் இன்டெக்ரல் கேல்குலஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2 யூனிட்டில் இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் அதோட ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த ஃபார்முலா வச்சு எப்படி ப்ராப்ளம்ஸ் போடுறது அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இன்டெக்ரல் கேல்குலஸில் ஃபார்முலா மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சிலபஸில் நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேசிஸில் அந்த யூனிட்டை பற்றி ஒரு ஓவர்வியூ அண்ட் அதில் என்னெல்லாம் ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதை பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கப்புறமா சம் எக்ஸாம்பிள்ஸ் வேறு மாதிரி என்னெல்லாம் கேட்கலாம். ஏற்கனவே டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மேக்ஸ் எக்ஸாமுக்காக தான் இதை மெயினாக போட போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இந்த யூனிட்டில் இருக்கிற டாபிக்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் லிமிட்டை பற்றி தான் பேசியிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ சொல்கிறது வந்து நம்ம ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து டெரிவேட்டிவெல்லாம் வந்து லிமிட் வச்சு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் யூனிட் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ டெப்த்தாக லிமிட்டுக்குள்ளே போய் பார்க்க வேண்டாம். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் புரியக்கூடிய கான்செப்ட்டும் கிடையாது. அதனால் ஃபார்முலா என்னங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் லிமிட்டை வச்சு அப்ரோச் பண்ணியெல்லாம் எந்த டெரிவேட்டிவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கும்போது அவங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஃபைண்ட் dy by dx if y equal to some ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதில் 4 ஆப்ஷனில் இருக்கிறதா நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களே தவிர எந்த மெத்தட் நீங்கள் அப்ரோச் பண்ணி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஷார்ட்கட் என்ன அவைலபிளோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதா நான் சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறது? ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிட்டில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு லிமிட். ஓகேங்களா? லிமிட் அப்படின்னோடனே உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? நான் டைரெக்டாக இப்படி எழுதிட்டேன். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? டொமைன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் என்ன, ரேஞ்ச் ஆஃப் எ ஃபங்க்ஷன் என்ன, காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ரேஷனல் ஃபங்க்ஷன் என்ன, இரேஷனல் ஃபங்க்ஷன் என்ன, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ f(x) கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறனால LIM, ஒரு சிலர் LT அப்படின்னு போடுவாங்க. ஸோ இங்கே எக்ஸுங்கிறது எந்த வேரியபிளை ரீச் பண்ணுது எந்த வேல்யூவை ரீச் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? எக்ஸுங்கிறது வேரியபிள், எக்ஸ் டென்ஸ் டு ஏவை ரீச் பண்ணுது அப்படின்னா நம்ம இது அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஃபைனைட் குவான்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு f(x)ங்கிறது வெறும் அந்த மீனிங் மட்டும் கிடையாது. இதில் 2 இருக்குது. ஒன்று ரைட் ஹேண்ட் லிமிட், இன்னொன்று லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அந்த ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேம் இதை அப்படியே எழுதுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா a+ன்னு போடுங்க. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் லிமிட்னா a+ன்னு போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா a-ன்னு போடுங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் அந்த ஐடியா. ஸோ லிமிட் x tends to a plus f(x) is equal to limit x tends to a minus f(x) is equal to limit x tends to a f(x). இது மூணுமே ஈக்குவலாக இருந்தால் தான் லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்கள் வெறுமனே லிமிட் x tends to a f(x) equal to Lன்னு எழுதுறீங்க இல்லையா, அதுக்கு மீனிங்கே என்ன அப்படின்னா
லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூவாக வருது அப்படின்னா இது ஓகேங்களா. இது கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வர்ற வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். பட் இது மூணும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி மூணும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா தான் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னே அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லிமிட்டை வச்சு தான் இப்போ இது என்ன லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்னு ஒரு டவுட் வரும். ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் இந்த மேப்பில் இது 0 இல்லைங்களா, ஆரிஜின் 0,0 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 0வை நான் ரீச் பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற 0வை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எந்த வேல்யூலேருந்து வேணாலும் ரீச் பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற வேல்யூவாக எடுத்துக்கிறேன். அதுதான் வந்து நெய்பர்ஹுட் அப்படின்னு பேர் ஓகேங்களா. இங்கே -1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே +1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ -1லேருந்து 0வை ரீச் பண்ணுது, 1லேருந்து 0வை ரீச் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஓகேங்களா. இப்போ இந்த -1 எங்கே இருக்குது, 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ராக்ட் பண்ணும்போது இருக்குது, அதனால தான் இது வந்து 0 ஓகேங்களா ரைட். அதே மாதிரி 0லேருந்து 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நீங்கள் 0லேருந்து சொல்கிறீங்க, ஆக்சுவலாக 1லேருந்து 0க்கு வர்றதும் -1லேருந்து 0க்கு வர்றதும் தான் இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது ரைட் ஹேண்ட் லிமிட் ஓகேங்களா. ஆனால் நம்ம 0வை வச்சு சொல்கிறதுனால 0+ அப்படிங்கும்போது ஏரோ இப்படி போகுது, அதனால 0 கூட ஆட் ஆகிட்டே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூஸ் வந்து ஆட் ஆகிட்டு போகுதுன்னு அர்த்தம். இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ சப்ராக்ட் ஆகிட்டு போகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. இதை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இது ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டிருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா தான் உங்களால் லிமிட்டோட ரிசல்ட்டே சொல்ல முடியும் ஓகேங்களா ரைட். இது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் கான்செப்ட். இப்போ இந்த லிமிட்டை வச்சு தான் எதை டிஃபைன் பண்ணுவாங்க, கண்டினியூட்டி ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னா என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே கான்செப்ட், பட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குதுங்களா, இந்த எல்லுக்கு பதிலாக இது என்னவா இருக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏவா இருக்கணும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டாலும் வரணும் அப்படிங்கிறது. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கு என்ன, ஃபஸ்ட்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். கண்டினியூஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல்னு அர்த்தம், புரியுதுங்களா ரைட். ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல் ஓகே, a + f of x இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இதை மட்டும் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதோட இன்டைரக்ட் மீனிங் நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுதுங்க, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த லிமிட் வந்து இதுக்கு ஈக்குவல் ஆகுது. இப்போ இதுக்கு ஈக்குவலாகவும் அதுவுமே எஃப் ஆஃப் ஏவாகவே இருந்தது அப்படின்னா தென் த ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி கண்டினியூஸ். அப்போ இந்த கண்டிஷன் எல்லாம் ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டினியூஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸுக்கான இன்டைரக்ட் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே கால்குலேட் பண்ண முடியும், அந்த லிமிட்டும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஓகேங்களா. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லிமிட் கான்செப்ட் ஒன்றுமே இல்லை ஓகே. அடுத்தது இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம இன்டிட்டர்மின்டு ஃபார்ம்ஸ், அன்டிஃபைன்டு ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு 7 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் மெயினாக நம்ம பார்க்கறது வந்து நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 0/0 வருதா, ∞/∞ வருதா, இந்த ரெண்டு கேஸும் வந்ததுன்னா நீங்கள் வந்து வேறு வகையில் லிமிட் கால்குலேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிகிட்டே போகணும். அது நான் எக்ஸாம்பிள் வரும்போது நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த 2 கேஸ் தான் நம்ம மெயினாக பாதர் பண்ணுற கேசஸ். ஸோ இந்த 2 கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு ரிசல்ட் நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 1/∞ = 0 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 0 இங்கே கொண்டு போயிருங்க, அந்த இன்ஃபினிட்டி அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 1/0வோட வேல்யூ இன்ஃபினிட்டி ஓகேங்களா, 1/0வோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ இந்த 4 ரிசல்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா லிமிட் எல்லாம் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணி போட்டுடலாம் ஓகே. அண்ட் இந்த லிமிட்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம லோபிதால் ரூல் ஆர் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது ஓகேங்களா. லோபிதால் ரூல் ஆர் எல்ஹாஸ்பிட்டல் ரூல். அந்த லோபிதால் ரூல் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இன்டிட்டர்மின்டு ஃபார்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஓகேங்களா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா,
இந்த மாதிரி நம்ம லிமிட் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஷுட் பி எ ரேஷனல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதாவது ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு நியூமரேட்டர் இருக்கும், ஒரு டினாமினேட்டர் இருக்கும், p of x by q of x இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இன்டிட்டர்மின்ட் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இங்கே u by v மெத்தடெல்லாம் கிடையாதுங்க. நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க, டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, திரும்ப x tends to a அப்ளை பண்ணி பாருங்க. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்ளை பண்ணி பாருங்க. திரும்பவும் எனக்கு இன்டிட்டர்மின்ட் ஃபார்ம் வருது அப்படின்னா எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஓகேங்க? இங்கே எனக்கு வந்து இன்டிட்டர்மின்ட் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இன்டிட்டர்மின்ட் ஃபார்ம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம், 0/0 ∞/∞ இந்த ரெண்டு ஃபார்மேட் வருது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ண வேண்டியது இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போவும் எனக்கு இதே மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் எகெயின் நீங்கள் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் போயிடணும். இப்படியே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டே போய் ஃபைனலாக ஆன்சர் போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு வந்து சிலபஸில் அந்த லோபிதால் ரூல் இருக்காது. ஓகேங்களா? லோபிதால் ரூல்னே தனியாக இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த லிமிட்டை யூஸ் பண்ணியே எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். லிமிட்டை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுற கான்செப்ட் உடனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் லோபிதால் ரூல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக லோபிதால் ரூல் ஆர் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் இந்த ரூலை அப்ளை பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக கால்குலேட் பண்ண முடியும், லிமிட் வேல்யூஸ் எவாலுவேட் பண்ண முடியும். எப்போ அந்த லோபிதால் ரூல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டிட்டர்மின்ட் ஃபார்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்போது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், லிமிட்டும் கண்டினியூட்டியும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ லிமிட்டும் கண்டினியூட்டி வந்தது அப்படின்னா அடுத்தது வந்து டெரிவேட்டிவ். இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் f of x எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுவும் உங்களுக்கு தெரியும், லிமிட் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் டினோட்டட் ஆஸ் f dash of x. இது வந்து நம்ம ஆல்ரெடி +1 +2 படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஆர் dy/dx. இதை லிமிட் யூஸ் பண்ணி எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் h tends to 0 f of x plus h minus f of x divided by h. நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இப்போ நீங்கள் MCQ அட்டென்ட் பண்ணுறதுனால பெருசாக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி வராது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாஸ் ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ லிமிட் யூஸ் பண்ணி லிமிட்னா என்ன, கண்டினியூட்டிக்கு என்ன அர்த்தம், டிஃப்ரென்ஷியேஷனுக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் வருது. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். இதில் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் எ டேஞ்சன்ட், இதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்தா நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எழுதுவோம் இல்லைங்களா, அந்த ஈக்குவேஷன் தான். பட் இங்கே இருக்கிற எம் மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா dy/dx. ஆக்சுவலாக இதுக்கு வந்து லிமிட் கான்செப்ட் யூஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? லிமிட் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது dy/dx தானே, f dash of x ஃபார்முலா தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே நான் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி தான் சொல்லித்தர போகிறேன். அதனால் எம்முக்கு வந்து நான் dy/dxன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? dy/dx ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் அ கான்ஸ்டன்ட் ஹியர். ஓகே, ஒரு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அதுதான் உங்களோட ஸ்லோப்பு. ஸோ நீங்கள் ஸ்லோப் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த x1 y1 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஓகே, ஸோ அதே ஈக்குவேஷன் ஆஃப் எ நார்மல் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட், சேம் எக்ஸ்பிரஷன், இதே எக்ஸ்பிரஷன் தான் y minus y1 is equal to -1/m into x minus x1. ரைட், அப்போ இங்கே m என்ன, dy/dx சேம் இதே தான். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? ரைட், திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் எ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ஈக்குவேஷன்.
ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஆஃப் நாட் அப்ளிகேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஒரு டெரிவேட்டிவ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா ஏன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா. அந்த டவுட் தான் இது. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது தான் இது. அதாவது என்னால் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி ஸ்லோப் ஆஃப் த ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமா அண்ட் மினிமா. இங்கே இருக்கிற எந்த ஒரு கான்செப்ட்டுமே நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் படிக்கலைங்க. எல்லாமே +1 +2ல் படிச்சுட்டு தான் வரீங்க. பட் ஒரு சிலர் இதை வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறனால சிலபஸ்லேயே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இதோட டாமினேஷன்ஸ் நிறைய இருக்குது. டிஃபரன்ஷியல் கால்குலஸோட டாமினேஷனும் இன்டெக்ரல் கால்குலேஷனோட டாமினேஷனும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அப்படிங்கிறனால அதை ஒரு யூனிட்டாகவே சிலபஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமா அண்ட் மினிமா எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா y = f(x)னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணுவீங்க. அந்த டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவேட் பண்ணுவீங்க. ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. அந்த பாயிண்ட்ஸ் பேர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணுற ஃபங்க்ஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க. ஸோ தட் யூ கெட் சம் வேல்யூஸ் ஃபார் x = something. ஸோ தட் x = ஒரு வேல்யூஸ் கிடைக்குது இல்லைங்களா. தட் வேல்யூஸ் ஆர் கால்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ரைட். அண்ட் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வச்சுட்டு இது மேக்ஸிமமாவா மினிமாவான்னு டிசைன் பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்க்கு. ஓகே, f'(x). ஓகேங்களா. ஸோ f'(x) கண்டுபிடிக்கிறீங்க. f'(x) வந்து >0 இருந்தது அப்படின்னா மினிமா. ஓகே, அதே f'(x) <0 இருந்தது அப்படின்னா மேக்ஸிமா. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா, ரைட். f'(x) எப்படி >0 இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கொண்டு போய் f'(x)ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 0வை விட கிரேட்டர் இருந்ததுன்னா அதோட மீனிங் என்ன, பாசிட்டிவாக இருந்ததுன்னா மினிமா, நெகட்டிவாக இருந்ததுன்னா மேக்ஸிமா. நீங்கள் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. கிரேட்டர் தென் அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட், மினிமம். லெஸ் தேன் சின்னது, அப்போ மேக்ஸிமம். ஓகேங்களா. ஸோ f(x) அட்டைன்ஸ் மினிமா அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். மேக்ஸிமானா f(x) அட்டைன்ஸ் if f'(x) is less than 0 then மேக்ஸிமா. இந்த xன்னு போடுறது f'(x) கிடையாது, f' some point. இங்கே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அந்த பாயிண்ட்டு நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு மினிமா வருதா, >0 வருதா, <0 வருதான்னு பார்ப்பீங்க. இது வந்து ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. மேபி x = aங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து f'(a), இதுவும் f'(a). ஓகேங்களா. இதுலேருந்து நீங்கள் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஓகே. ஸோ இது இல்லாமல் ஹரிசாண்டல் அசிம்ப்டோட், வெர்டிக்கல் அசிம்ப்டோட் அப்படின்னு இருக்குது. ஸோ அது சம்டைம்ஸ் வெர்டிக்கல் அசிம்ப்டோட் மட்டும் கேட்குறாங்க. வெர்டிக்கல் அசிம்ப்டோட் கேட்குறாங்க அப்படின்னா வெர்டிக்கல் அசிம்ப்டோட்டுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், வெர்டிக்கல் அசிம்ப்டோட்டுக்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷனல் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கிறதுல டினாமினேட்டரை நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. டினாமினேட்டர் = 0. அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு வெர்டிக்கல் அசிம்ப்டோட். ஸோ இந்த யூனிட்ல இருக்கிறது இவ்வளோதாங்க கான்செப்ட். நீங்கள் இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க, உள்வாங்கிக்கோங்க ஃபுல்லாக, ரைட். இதை வச்சுட்டு எக்ஸாம்பிள்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதோட யாரெல்லாம் ஃபஸ்ட் இயர்ஸ் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.